ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹியூமன் செல். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது செல்னால் என்ன, பிளாஸ்மா மெம்ப்ரேன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இந்த தடவை நம்ம வந்து ஹியூமன் செல்லை வந்து டீட்டெயிலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க் கொஸ்டினாக வரும், இல்லாட்டி இதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வர்றது கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன். செல் இஸ் த பாடிஸ் ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். லாஸ்ட் டைம்லேயே பார்த்தோம். ஒரு இது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதில் பாடியில் ஒரு செல் வேணும். ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் செல். Cells are grouped together to form tissues. ஸோ டிஷ்யூஸ் ஒரு ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் செல் வந்து பார்த்தோம், போன தடவை பார்த்தோம். ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருந்தால் அதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாட்டி ஃபங்க்ஷன் வைஸ் எல்லோரும் சேமாக இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூஸ்னால் பிளட் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, அந்த மாதிரி போன் டிஷ்யூ எக்ஸட்ரா, இதாக தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஆர் குரூப் டுகெதர் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ். ஸோ ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் ஆர்கன்ஸ் ஆகும். ஸோ ஆர்கன்ஸ்னால் இதெல்லாம் ஐஸ், ஸ்டொமக் எக்ஸட்ரா, நம்ம உடம்புல இருக்கிற என்னென்ன ஆர்கன்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்னென்ன இருக்கோ அது. ஸோ ஆர்கன்ஸ் ஆர் குரூப் டுகெதர் டு ஃபார்ம் சிஸ்டம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால் என்னது? மவுத், டங், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், டியோடினம், அந்த மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் வைஸ். ஸோ நிறைய ஆர்கன் சேர்ந்தால் தான் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும், நிறைய டிஷ்யூ சேர்ந்தால் தான் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும், நிறைய செல்ஸ் சேர்ந்தால் தான் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ மெயினாக ஒரு செல் தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ ஜைகோட். ஹியூமன் பாடி டெவலப்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் செல் கால்ட் ஜைகோட். ஸோ ஹியூமன் பாடி ஒரு குழந்தை ஒரு பாடி ஒரு பெரிய ஒரு ஆளாக வரணும்னா அது வந்து ஒரு சிங்கிள் செல்னால தான் நடக்கும். விச் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஃபியூஷன் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்மட்டோசோவம். ஸோ இது வந்து ஓவம்லேருந்து ஒன்றும் ஒரு ஸ்பெர்ம்லேருந்து ஒரு நம்பரும் சேர்ந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறது பேர் தான் ஜைகோட். ஸோ இதுதான் 2N. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹியூமன் பாடி டெவலப் ஆகிறதுக்கு வந்து தேவையான ஒன்று, அது ஜைகோட். ஸோ இது வந்து ஓம் வந்து இஸ் என்னது ஃபீமேல்லேருந்து, இது ஸ்பெர்ம் வந்து மேல்லேருந்தும் வந்து எடுப்பாங்க. ஸோ சைட்டோசோல். ஸோ சைட்டோசோல் போன தடவை பார்த்தோம், நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரேன் பற்றி பார்த்தோம். ஒரு செல் வந்து சுற்றி இருக்கிற அவுட்டர் லேயர் வந்து அது வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன் பார்த்தோம். ஸோ சைட்டோசோல்னால் இது முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ளூயிட் பேர் தான் வந்து சைட்டோசோல். ஸோ செல் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரேன் enclosing a number of organelles suspended in a watery fluid called cytosol. ஸோ சைட்டோசோல் வந்து ஒரு வாட்டரியான ஃப்ளூயிட். அதில் நிறைய ஆர்கனல்ஸ், என்ன செல்லில் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு செல்லே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சைட்டோசோல் வந்து இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த வாட்டரி ஃப்ளூயிட் பேர் தான் வந்து சைட்டோசோல். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஹியூமன் செல். நான் வந்து இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கிற மாதிரி தான், அதனால் இந்த பிக்சர் எடுத்தேன். ஸோ இதை விட நீங்கள் இந்த டயக்ராம் மாத்திரம் நீங்கள் படித்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டாக படிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு இதாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வாசிக்கிறேன் என்னென்னு. மைட்டோகாண்ட்ரியா இங்கே இருக்கிறது, இது பேர் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ வெளியே இருக்கிறது பேர் அன்றைக்கி பார்த்தோம் பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஸ்டிக் மாதிரி இருக்க பேர் மைக்ரோடியூபியூல். ஸோ சென்ட்ரோசோம் இங்கே இருக்குது தனியாக, சென்ட்ரோசோம் இங்கே இருக்குது. மைக்ரோஃபிலமெண்ட் இங்கே இருக்கிற இந்த ஒல்லியான ஒரு இது பேர், இந்த க்ரீன் கலர் இருக்கிறது அது பேர் மைக்ரோஃபிலமெண்ட். லைசோசோம் சின்னதாக இங்கே இருக்குல்ல, லைசோசோம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த குட்டி குட்டியாக இங்கே இருக்குதுல்ல, இது பேர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். செக்ரிட்ரி வெசைக்கல்னாலே ஒரு ஸ்பேஸ், ஒரு கேப் இருக்கிறது, ஒரு பவுச் மாதிரி இருக்கிறது தான் வெசைக்கல்ன்றது. பெராக்சிசோம் இங்கே இருக்குது. ஸோ ஒரு வேக்யூல்னால் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், அதில் ஒன்றுமே இருக்காது, அதில் ஒரு கேப் ஒன்று இருக்கும், அது பேர் தான் வேக்யூல். ஸோ சைட்டோபிளாசம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம், சைட்டோசோல்னு பார்த்தோம். சைட்டோபிளாசம், சைட்டோசோல் ரெண்டு ஒன்று தான்.
ஸோ கோல்கை வெசைக்கிள்ஸ். ஸோ இங்கே இந்த குட்டி குட்டி பவுச்சாக இருக்குல்ல, இது பேர் கோல்கை வெசைக்கிள். கோல்கை அப்பேரட்டஸ் இந்த இருக்குதுல இப்படி லேயராக இருக்குல்ல, இது பேர் கோல்கை அப்பேரட்டஸ். ஸோ குரோமாட்டின், இந்த ஒரு த்ரெட்டாக உள்ள இருக்குல்ல நூல் மாதிரி, இது பேர் குரோமாட்டின். ஸோ இது நடுவில் இருக்கிற பெருசாக இருக்கிறது பேர், இந்த குட்டியாக இந்த இருக்கிறது பேர் நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ்ன்றது இந்த சுற்றி இருக்கிற அந்த பெரிய பால் வந்து நியூக்ளியஸ், இது நடுவில் இருக்கிறது நியூக்ளியோலஸ். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இங்கே வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஒன்று பார்த்தோம். இதில் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ரெட் டாட்ஸ் வந்து இல்லாமல் இருந்தால் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், இந்த குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக். ஸோ இந்த குட்டி குட்டி டாட்ஸாக இருக்கிறது வந்து ரிபோசோம்ஸ். ஸோ அப்புறம் வந்து இது வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் செல். ஸோ இனிமேல் நம்ம டீட்டெயில்டாக ஒன்று பற்றி பார்ப்போம். ஸோ அதுதான் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நான் வாசிச்சேன்ல, அதுதான் 8 நம்பர்ஸ் இருக்குது ஆர்கனல்ஸ் இது ஹியூமன் செல். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன், அன்றைக்கே பார்த்த மாதிரி செலக்டிவாக சில சப்ஸ்டன்சஸை மட்டும் அலோவ் பண்ணுறது இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட இது. ஸோ இது நீங்கள் டயக்ராம் எடுத்தோன்னே டயக்ராம் படிச்சிருங்க. ஒரு பால் மாதிரி இருக்குது, அதிலேருந்து நல்லா ஒரு இது மாதிரி வருது, ஒரு இது மாதிரி வருது. ஸோ சேம் ரெப்ளிகா வைஸ் வர்ஸா வந்து இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலரில் இருக்குது, இது வந்து இன்ட்ரா செல்லுலர்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த ரெண்டும் சேர்த்து என்னது ஃபாஸ்ஃபோலிப்பிட் பை லேயர். ஸோ பை லேயர்னால 2 லேயர் இருக்கிறதுனால பை லேயர் ஃபாஸ்ஃபோலிப்பிட். ஸோ ஃபாஸ்ஃபோலிப்பிட் லேயர் வந்து 2 லேயர் இருக்குன்னு புரியுது நமக்கு இதுலேருந்து. ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். ஸோ இது வந்து ஹைட்ரோஃபோபிக்னால் வந்து வாட்டர் ஹேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது பேர் ஹைட்ரோஃபோபிக். ஸோ இது டெய்ல் மாதிரி இருக்குன்னா ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். இது ஹைட்ரோஃபிலிக் ஹெட். ஹைட்ரோஃபிலிக்னா என்னென்னா வாட்டர் லவ் பண்ணும், ஸோ வாட்டரை அக்செப்ட் பண்ணும். ஹைட்ரோஃபோபிக்னால் பயம், அதுக்கு வந்து வாட்டரை பார்த்தா பயம், அது வந்து வாட்டரை வந்து தள்ளி விட்டுரும், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுதான் வந்து டயக்ராம் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். The plasma membrane consists of 2 layers of phospholipids with protein and sugar embedded in them. So இந்த phospholipid ன்னு பார்த்த இந்த லேயரில் வந்து என்ன இருக்குது, ப்ரோட்டீனும் சுகரும் வந்து இருக்குது. In addition, lipid cholesterol is also present. ஸோ அது கூட என்னவும் இருக்குது, லிப்பிட் கொலஸ்ட்ரால், அதாவது ஃபாஸ்ஃபோலிப்பிட்னு பார்த்தோம்னா லிப்பிட் கொலஸ்ட்ராலும் அதில் வந்து கூட இருக்குது. The phospholipid molecule have a head and a tail. ஓகே பார்த்தோம். The head is electrically charged and hydrophilic, water loving. ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து இந்த ஹெட் பார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் லவ்விங்காக இருக்குது. த டெய்ல் ஹேஸ் நோ சார்ஜ். ஸோ டெய்லில் வந்து சார்ஜ் எதுவுமே இல்லை. They are arranged in a sandwich layer with the hydrophilic head on the outer and the hydrophobic tail on the inner. So water repelling layer. ஸோ இதான் வந்து என்னது, அது சாண்ட்விச் மாதிரி இருக்குது. மேலேயும் கீழே சாண்ட்விச்சில் என்ன இருக்கும், 2 நடுவில் மேலேயும் கீழே ப்ரெட் இருக்கும், கீழே நடுவில் வந்து என்ன வேணாலும் நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதில் மேலேயும் கீழேயும் அந்த ஹெட் அண்ட் டெய்ல் அது வந்து இருக்குது. ஸோ தீஸ் டிஃப்ரென்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த மெம்பரேன். நம்ம அன்றைக்கே பார்த்தோம், செலக்டிவான சப்ஸ்டன்சஸை மட்டும் அலோவ் பண்ணும், சில சப்ஸ்டன்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஒன்று வந்து வாட்டர் லவ்விங், இன்னொன்று வாட்டர் ஹேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்சஸ்னால தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை உள்ள அலோவ் பண்ணுது, சில சப்ஸ்டன்ஸை அலோவ் பண்ணலை. ஸோ நியூக்ளியஸ் பார்த்தோம்ல, நியூக்ளியஸ் ஒரு பால் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ உங்களுக்கு அதை வந்து நான் காட்டிடுறேன். இந்த நியூக்ளியஸ் பார்த்தோம்ல, இங்கே இருக்கிறல அந்த பெரிய லேயர். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸ். So it is the largest organelle contained within the nuclear envelope. So nuclear envelope இருக்கல largest organelle தான் வந்து என்னது, nucleus. It has tiny pores through which some substances pass between it and the cytoplasm. ஸோ அதில் வந்து குட்டி குட்டி வாட்டர் போர்ஸ்னால் என்னென்னா ஹோல்ஸ், குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா சில சப்ஸ்டன்சஸ் அதுக்குள்ளேயும் வெளியே அந்த சைட்டோபிளாசம், சைட்டோசோல்னு சொன்னோம்ல, அந்த அதுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே தான் இருக்குது, இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. In non-dividing cell, DNA is in the form of network
of thread called chromatin. So சில cells divide ஆகும், சில cells வந்து divide ஆகாது. ஸோ இதில் வந்து இந்த டிவைட் ஆகாத செல்ஸ்லலாம் இந்த குரோமாட்டின் மூலியம் இந்த மாதிரியெல்லாம் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ டிவைட் ஆகிற செல்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து டிஎன்ஏவாக இருக்குது. ஓகே, இந்த இருக்கு. When the cell prepares to divide, the chromatin structures form a distinct structure called chromosome. ஸோ அந்த நம்ம பார்த்தோம்ல நூல் மாதிரியாக பார்த்தோம்ல அந்த குரோமாட்டின் இது பார்த்தோம்ல. ஸோ எப்போ வந்து அது வந்து செல் வந்து டிவைட் ஆகிறதுக்கு ரெடி ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். என்னென்னா இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. The RNA is found in nucleus which are involved in proteins. So DNA, RNA ரெண்டு இருக்குது. இதில் RNA வந்து it is found in the protein synthesisல வந்து help பண்ணுது. The roughly spherical shaped structure called nucleolus which is involved in the synthesis and assembly of component of ribosomes. ஸோ அந்த ஒரு சின்ன அந்த நியூக்ளியஸ்குள்ளே நடுவில் ஒரு நியூக்ளியோலஸ்னு ஒரு சின்ன ஒரு பார்த்தோம்ல. ஸோ அந்த நியூக்ளியோலஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா இட் இஸ் இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் அண்ட் அசம்பிளி ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் வந்து அசம்பிளி பண்ணுறதுக்கும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த குட்டியான இந்த நியூக்ளியோலஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஒரு செல் பார்க்குறோம். செல்லில் நடுவில் இருக்கிற நம்ம பார்த்த அந்த இது மட்டும் இங்கே இருக்குது, அந்த நியூக்ளியஸ் மட்டும் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் வந்து இருக்கிறத அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த டிஎன்ஏ ஃபார்மேட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு என்னது குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் வென் ப்ரிப்பேர் ஆகும்போது இப்படி தான் வந்து அது ஃபார்ம் ஆகுது. நடுவில் வந்து சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம், இது வந்து குரோமாட்டிட். இந்த ரெண்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல இது பேர் வந்து குரோமாட்டிட்னு மீனிங் அதுக்கு. ஸோ மைட்டோகாண்ட்ரியானாலே ஒன்று ஞாபகம், பவர் ஹவுஸ் ஆஃப் செல். அதில் இருந்தால் எல்லா இடத்துக்கும் பவர் வருது அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக கட்டியிருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இட் இஸ் அ மெம்பரேனியஸ் அண்ட் சாசேஜ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இன் சைட்டோபிளாசம். நம்ம சாசேஜ் சாப்பிடுவோம், எப்படி இருக்கும் அப்படி நீளமாக இப்படி உருண்டையாக அப்படி ரவுண்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல். So it is important in aerobic respiration by which it processes chemical energy is made available in the cell. So இது வந்து என்னது aerobic respiration. Aerobic respiration respiration which happens with the presence of oxygen. ஸோ ஆக்சிஜன் நடக்கும், ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸோடு என்ன ரெஸ்பிரேஷன் நடக்குதோ, அப்புறம் லங்ஸில் நடக்குதோ, அப்புறம் எங்கெல்லாம் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸோடு நடக்குதோ அந்த இடத்துலலாம் கெமிக்கல் எனர்ஜி வந்து என்னது பை விச் இட் ப்ராசஸ் கெமிக்கல் எனர்ஜி, அந்த மூலியமாக என்னது கெமிக்கல் எனர்ஜி வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லாக வந்து இது வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்குது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, adenine triphosphate. ATP na வந்து adenine triphosphate which releases energy when the cell breaks it down. ஸோ எப்போ ஒரு செல் வந்து பிரேக் ஆகுதோ அப்போ அந்த எனர்ஜி வந்து என்ன ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது, என்னது இந்த ATP இந்த ஃபார்மாக வந்து ரிலீஸ் ஆகுது. The most active cell type that have greater number of mitochondria, எதுலெல்லாம் வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா எக்ஸாம்பிள் லிவரில், மசிலில், ஸ்பெர்மாட்டோசோவா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிறையா வந்து மைட்டோகாண்ட்ரியல் செல்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ இந்த பார்க்குறோம்ல. ஸோ ரிபோசோம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிபோசோம்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது, இது ரிபோசோம்ஸ். ஸோ இதை பற்றி பார்ப்போம். They are tiny granules composed of RNA and protein. So ribosomes என்னெல்லாம் இருக்குது, RNA composed of RNA and proteins. They synthesize protein from amino acid using RNA as a template. ஸோ எங்கேருந்து வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுது, ஃப்ரம் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்ல இருந்தால் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸே நடக்கும். ஸோ அமினோ ஆசிட் யூஸிங் ஆர்என்ஏ வந்து ஒரு பேஸாக வச்சு அதிலிருந்து அமினோ ஆசிட் எடுத்து அது மூலயமா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இந்த ரிபோசோம்ஸ் வந்து பண்ணிக்குது.
they are in free units or in small clusters in the cytoplasm. ஸோ தனியாகவும் இருக்கும், இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாகவும் கிளஸ்டர்ஸ்னு ஸ்மால் குரூப்பாகவும் வந்து இருக்கும். they make use of protein within the cell. ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது, உள்ள ஏதாவது ப்ரோட்டீன் தேவைப்படும் போது அது வந்து இந்த ரிபோசோம்ஸ் அதுக்குள்ளே வச்சுருக்கிற ப்ரோட்டீனை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். they are found in nuclear envelope, outer surface or rough endoplasmic reticulum where they manufacture protein for export from the cell. ஸோ நம்ம வந்து அப்போவே பார்த்தோம், நம்ம ஒரு இதில் பார்த்தோம், ஒரு இதில் வந்து நல்ல ஸ்டட்டாக நிறைய வச்ச மாதிரி இருந்தது ஒரு டயக்ராமில். ஸோ அதில் வந்து என்னது ரிபோசோம்ஸ் தான் வந்து அது மேலே குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ இது எங்கெல்லாம் பார்க்கலான்னா இதை இட் இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியர் என்வெலப் அவுட்டர் சர்ஃபேஸ் நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்க சர்ஃபேஸில் பார்க்கலாம், அல்லது அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னது எக்ஸ்போர்ட் பண்ணுது வெளியே வந்து நமக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டட்டாக இருக்குல்ல. ஸோ இதில் தான் வந்து என்னது இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதில் வந்து ஸ்டட்டாக இருக்குது, ஏன்னா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீன் சின்சஸ் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுது. பட் எப்பப்போ ப்ரோட்டீன் தேவைப்படுதோ அந்த ரிபோசோம்ஸ்லேருந்து எல்லோரும் எடுத்துக்குவாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸோ எண்டோபிளாஸ்மிக்கில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா வெறுமனே இப்படி இருக்கும், அதில் வந்து இந்த ரிபோசோம்ஸோட இது எதுவுமே இருக்காது. ஸோ தே ஆர் இன்டர்கனெக்டிங் மெம்ப்ரேனியஸ் கெனால். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், அப்படியே ஒன்று கனெக்ட் ஆகி இருக்குது. தே ஆர் ஸ்மூத் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக், தேர் ஆர் ஸ்மூத் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக். ஸோ ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஸ்மூத் ER எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தசைஸ் லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது, லிப்பிட்ஸ்னால் என்னது ஃபேட், அதுவும் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இது பண்ணுது, சிந்தசைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் அசோசியேட்டட் வித் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் சம் ட்ரக்ஸ். ஸோ எதுக்காக இது பண்ணுதுன்னா, ஒரு செல்லுக்குள்ளே எதுக்காக இது பண்ணுதுன்னா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். அதில் ட்ரக்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து நல்லது இல்லாமல் இருக்கும், கெட்டதாக இருக்கும். அதை டீடாக்சிஃபை பண்ணணும், அந்த பாடிக்கு வந்து ரியாக்ட் ஆகாமல் அதை வந்து டீடாக்சிஃபை பண்ணணும்னா அதுக்கு இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்கிற ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் இந்த லிப்பிட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம் இஸ் ஸ்டட்டட் வித் ரிபோசோம்ஸ், ஏற்கனவே பார்த்தோம். தே சிந்தசைஸ் ப்ரோட்டீன் விச் ஆர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த செல், அதிலே பார்த்த மாதிரி தான். ஸோ எதுக்காக இதில் இருக்குன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுது வெளியே. ஸோ இது வந்து ரிபோசோம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி சிந்தசைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்குது. ஸோ கோல்கை அப்பேரட்டஸ்னால் இந்த பார்க்குறோம், இந்த த்ரெட் மாதிரி இருக்குல்ல, இதுதான். they are closely folded flattened membranous sacs. ஸோ ஃப்ளாட்டான ஒரு மெம்ப்ரெயின் சாக்குனா பவுச், ஒரு நம்ம எப்படி ஒரு 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 இது மாதிரி நம்ம இந்த பென்சில் பவுச் எல்லாம் போடலாம், அந்த மாதிரி ஒரு சாக் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் மூவ் ஃப்ரம் endoplasmic reticulum to Golgi apparatus where they are packed into membrane bound vesicle. ஸோ நல்லா ஒரு பேக் பண்ணி எப்படி ஒரு நம்ம இது வெளியே அனுப்பணுன்னா நல்லா ஒரு பேக்கிங்கோடு அனுப்புவோம் இல்லை, அதே மாதிரி இந்த ப்ரோட்டீனை வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அதை இந்த கோல்கி அப்பரேட்டஸ் கொடுத்து இது வந்து நல்லா அதை பேக் பண்ணி வச்சுக்குது. The vesicles are stored and when needed they are moved to plasma membrane and fuse with it. ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ என்ன ஆகுது, இது சுற்றி ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் சொன்னேர்ல ஒரு லேயர், இந்த இதுக்கெல்லாம் வெளியே ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் தேவைப்படும் போது அது கூட போய் ஒட்டிக்கும். ஸோ அதிலேருந்து வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த கோல்கி அப்பரேட்டஸில் வந்து. ஸோ லைசோசோம் நீங்கள் இதில் இந்த டயக்ராமை கொஞ்சம் பார்த்தா புரியும். ஃபேகோசைட்டோசிஸ்னு எழுதியிருக்கு, ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்குது, அது ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அப்புறம் இது இங்கே போகுது, ஃபுட் வேக்யூலாக மாறுது. ஸோ அடுத்தது அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இதிலேருந்து வந்து ரெண்டாக பிரியுது. ஸோ இங்கே வந்து வெளியே இருந்து ஒன்று வருது, என்னது லைசோசோம் கண்டெய்னிங் டைஜஸ்டிவ் என்சைம்னு வந்து வருது. ஸோ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி கடைசியில் இங்கே வெளியே வரும்போது எக்ஸோசைட்டிக் வெசைக்கிள் கண்டெய்னிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல். ஸோ இதுலேருந்து ஏதோ புரியுது நமக்கு, நம்ம இதை வந்து ப்ரீஃபாக பார்த்துப்போம். லைசோசோம்ஸ் ஆர் ஸ்மால் மெம்ப்ரேனியஸ் வெசைக்கிள். ஓகே, லைசோசோம் வந்து ஒரு சின்ன மெம்ப்ரெயின், ஒரு அவுட்டர் லேயர் இருக்கிற ஒரு பவுச் மாதிரி இருக்கும்.
They contain a variety of enzymes involved in breaking down fragments of organelles and larger molecules, example RNA, DNA, carbohydrate, protein, inside the cell into smaller particles that are either recycled or extruded from the cell as waste material. ஸோ எதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பார்ட்டிக்கலாக இருக்கோ அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த லைசோசோமோட வேலை. ஸோ என்னெல்லாம் இருக்குது, பெரிய RNA, DNA, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப சம்டைம்ஸ் ஹெவியாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த லைசோசோம் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. Lysosome in WBC contain enzyme that digest foreign materials such as microbes. It is involved in the process of phagocytosis. ஸோ இது வந்து என்னது, WBC நம்ம போன டாப்பிக்லேயே பார்த்தோம், நம்ம பிளட்டில் வந்து WBC இருக்கும். ஸோ அந்த லைசோசோமின் WBCயில் இருக்கிற லைசோசோமில் வந்து என்சைம்ஸ் இருக்கும். அது எதுக்காகனா ஃபாரின் மெட்டீரியல்ஸ், இப்போ நம்ம பாடிக்குள்ள ஏதாவது ஒரு வைரஸோ ஏதோ ஒன்று வந்து ஃபாரின் மெட்டீரியல்ஸ்னால் நம்ம பாடியில் இல்லாத மெட்டீரியல் புதுசாக நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை ஒரு ஃபாரின் மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணிவிட்டு such as a microorganism, the microbes, it is involved in the process of phagocytosis. Phagocytosis தான் இந்த நடக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஒன்று வந்ததுன்னா அதை வந்து அப்படியே அது வந்து இந்த என்சைம், ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் வச்சு அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அதை பிரேக் டவுன் பண்ணி அன்டைஜஸ்டட் மெட்டீரியலாக அது வெளியே தள்ளிடும், நம்ம அந்த பாடியிலேருந்து வெளியே தள்ளி விட்டுறது, எதர் பை யூரின் ஒரு மோஷன் ஒரு எனிதிங், அது வந்து வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் இந்த லைசோசோமோட வேலை. ஸோ இந்த கொஞ்சம் தான் இனி இருக்குது. Cytoskeleton. This consists of extensive network of tiny protein fibers. They are. ஸோ cytoskeleton, skeletonனாலே புரியுது உங்களுக்கு, ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு மசில் இது ரிலேட்டடாக ஏதோ வருதுன்னு. ஸோ cytoskeletonன்ற போது எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் டைனி ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ். ஸோ நம்ம அந்த இதிலே ஏற்கனவே நம்ம அந்த இதிலே பார்த்தோம். ஸோ இந்த இருக்குல்ல, இதெல்லாம் தான் இந்த சைட்டோஸ்கெலிட்டன்ஸ், இதெல்லாம் மைக்ரோடியூபியூல், இந்த சென்ட்ரோமியர், அப்புறம் இந்த இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், இந்த நூலாக இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சைட்டோஸ்கெலிட்டன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து மைக்ரோஃபிலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தே ஆர் ஸ்மாலஸ்ட் ஃபைபர், இருக்கிறதுலே சின்ன ஃபைபர். தே ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். எதுக்காக இருக்குது, ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இருக்குது. இதை நீங்கள் இதை பார்த்தா தெரியும், இது வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபைபர். அதை வந்து எடுத்தோன்னா இவ்வளோ தான் இருக்குது, அது தின் ஃபிலமெண்ட், திக் ஃபிலமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். தே ப்ரொடியூஸ் த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குது. தே மெயின்டைன் கேரக்டரிஸ்டிக் ஷேப் ஆஃப் த செல். ஒரு ஷேப் ஒன்று ப்ராப்பராக, இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு இந்த ஷேப் தான் வேணும் அப்படின்னா, கைக்கு இந்த ஷேப் தான் இருக்கணும் அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மைக்ரோஃபிலமெண்ட் தான். பிகாஸ் பாடியில் எல்லா இடத்துலையும் செல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த மைக்ரோஃபிலமெண்ட். தே பெர்மிட் கண்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள் ஆக்டின் மசில் செல்ஸ். நான் சொன்ன மாதிரி மசில்ஸ். ஸோ மசில் செல்ஸில் ஆக்டின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸாக வந்து நம்ம கையை மடக்கி விரித்து இது பண்ணும்போது ஏதோ ஒன்று வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல, ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரல் வந்து வைஸாக இது ஹெல்ப் பண்ணல, அதுதான் இந்த மைக்ரோஃபிலமெண்ட். ஸோ அடுத்தது மைக்ரோடியூபியூல் இந்த இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் இந்த இதெல்லாமே. ஸோ தே ஆர் லார்ஜர் contractile protein fiber that are involved in the movement of organelles within the cell, chromosome during cell division and cell extension. ஸோ இந்த மைக்ரோனாலே சின்னது, மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து டியூப் மாதிரி இருக்குதுல்ல, மைக்ரோடியூபியூல். இது எதுக்காக இருக்குன்னா, இட்ஸ் அ லார்ஜர் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் விச் இஸ் ஹெல்ப்ஸ் இன் கான்ட்ராக்ஷனுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்காகன்னா மூமெண்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ் வித்தின் த செல்லுக்குள்ளே ஏதாவது மூவ் பண்ணணுன்னா இது வச்சு பண்ணலாம். குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன். இனி நம்ம செல் டிவிஷன் பற்றி நல்லா டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ ஒரு செல் டிவைட் ஆகும்போது அந்த குரோமோசோமுக்கு இந்த மைக்ரோடியூபியூல் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் செல் எக்ஸ்டென்ஷன், இந்த மூணுத்துக்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ சென்ட்ரோசோம் நம்ம பார்த்தோம்ல, நடுவில் ஒரு இது மாதிரி அந்த ஒரு பூ மாதிரி ஷேப்பில் இருந்ததில்ல, ஸோ அதுதான் வந்து சென்ட்ரோசோம்.
ஸோ இது பார்ப்போம் நம்ம. இந்த நடுவில் இருக்குல்ல இது சென்ட்ரோசோம், சென்ட்ரோசோம் இந்த இருக்குது சென்ட்ரோசோம். ஸோ இட் டைரக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ் வித் இந்த செல். இதுதான் வந்து எதுக்கு இந்த மைக்ரோடியூபிள்ஸுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரோசோம் வந்து ஹெல்ப் ஆகுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ், ஸ்மால் கிளஸ்டர்ஸ் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். ஸோ எனது சென்ட்ரியோல்ஸ் இந்த இதில் பார்க்குறீங்கல்ல, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ், ஒரு சைடில் ஒன்று இன்னொரு சைடில் ஒன்று. ஸோ சென்ட்ரியோல்ஸ் வந்து இந்த நடுவில் இருக்கிறதுல, ஸோ இது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் அதில் இருக்குது, ஸ்மால் கிளஸ்டர்ஸ் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் பற்றி நம்ம படிக்கும்போது கிளியராக நம்ம இந்த சென்ட்ரோசோம் பற்றி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ செல் எக்ஸ்டென்ஷன், these projections from plasma membrane into some types of cell. Main component is microtubule which allows the movement. They include so cell extension ன்னு ஒன்று இருக்குது. ஸோ செல் எக்ஸ்டென்ஷனில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொஜெக்ஷன் பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு, சில டைப் ஆஃப் செல்லில் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்குற போகிறது மைக்ரோவிலைன்னு ஒன்று பற்றி. ஸோ நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அதை வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைக்ரோவிலைன்னு இருக்குது, குட்டி குட்டி குட்டியாக ஹேர் மாதிரி இருக்கும். they are tiny projections that contain microfilament. ஸோ குட்டி குட்டி மைக்ரோஃபிலமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது வந்து இந்த மைக்ரோவிலையில் இருக்குது. தே கவர் த எக்ஸ்போஸ் சர்ஃபேஸ் ஆஃப் சர்டன் டைப்ஸ் ஆஃப் செல். எக்ஸாம்பிள் அப்சார்ப்டிவ் செல்ஸ் தட் லைன் த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் மேஜர் அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மைக்ரோவிலை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். By this structure, it maximizes the absorption of nutrients from the small intestine. ஸோ இது மூலியமாக தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நிறைய அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. ஸோ அடுத்தது சிலியா. ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவிலை, அடுத்து வந்து சிலியான்றது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம லங்ஸில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ இதை வாசிக்கிறேன். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன். நம்ம நேக்கர் ஐயில் பார்க்குறது மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன் containing microtubules that lie along the free border of the cell. ஸோ ஃப்ரீ ஒரு செல்லில் வெளியரங்கமாக ஒரு ஃப்ரீ பார்டர் ஆஃப் த செல்ஸில் குட்டி குட்டி மைக்ரோ டியூபியூல்ஸ் வச்சு இருக்கிறதா வந்து இந்த சிலியா. ஸோ இப்படி தான் இருக்கும் அது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது. எப்படி ஏதோ இது மாதிரி பிளான்ஸ் மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. தே பீட் இன் யூனிசன் மூவிங் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அலாங் தி சர்ஃபேஸ். ஒரு சைடாகவே ஒரு வழியாகவே, இப்போது ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரினா அந்த டைரெக்ஷன்லேயே வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் மியூக்கஸ் அப்பர் இன் ரெஸ்பிரேட்டரி சாக்ட். ஸோ நமக்கு வந்து சளி இருக்குது, நமக்கு இது பண்ணுது, இல்லாட்டி நம்ம திடீர்னு ஏதாவது ஒன்று தண்ணி குடிச்சிட்டோன்னா நமக்கு டக்குன்னு ஏறி நமக்கு அது வந்து வெளியே அந்த தண்ணியை வந்து கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வரணும்? இந்த சிலியா மூலியமாக. ஏன்னா நம்மளோட லங்ஸில் இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து இந்த சிலியா வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஃபாரின் பாடி நம்ம திடீர்னு நமக்கு தும்மல் வரும், நமக்கு ஏதாவது நமக்கு அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது நம்ம ட்ரக்கியாக்குள்ளே இங்கே வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இது வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஒரு சிங்கிள் வேயாக தான் இருக்கும், மேலே தான் தள்ளி விடுவது. ஸோ அதுதான் வந்து அதுக்கு பேர் தான் வந்து சிலியா. ஃப்ளஜெல்லா. ஸோ இதில் இந்த இதாக இருக்குல்ல, இது பெருசாக இருக்க நீளமாக இருக்குல்ல, அது பேர் தான் ஒரு செல்லில் வெளியே இருக்கிறது, அது பேர். They are single long whip-like projections containing microtubules which form the tail of spermatozoa. ஸோ இது வந்து ஒரு டெய்ல் மாதிரி இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஸ்பெர்மாட்டோசோவா இருக்குல்ல, நம்ம ஸ்பெர்ம் பார்த்தோம்ல மேலில் வந்து உள்ள ஸ்பெர்ம், அதில் வந்து இந்த டெய்ல் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷனில் இதுதான் வந்து ஃப்ளஜெல்லான்னு சொல்லுவாங்க. They propel them through the female reproductive tract. ஸோ இது வந்து when the sperm enters the female reproductive tract என்ன பண்ணும், இந்த ஃப்ளஜெல்லா தான் வந்து அதை வந்து மேலே நோக்கி அதை முன்னேறி கொண்டு போகிறதுக்கு இந்த ஃப்ளஜெல்லா தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய டாப்பிக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு செல்லை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஃபர்தராக பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த இதுவே போதும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் டயக்ராம் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு டாப்பிக்காக எழுதுனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுதி முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ.